இப்போ வந்து திமுக இதுக்கு முன்ன இருந்த தேர்தலை நின்னதை விட இப்போ குறைவான தொகுதிகளில் நிற்கிறாங்க. இது கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தணும்னு பண்றாங்க. இது டிஎம்கேக்கு இருக்கிற ஓட் பேங்க் அஃபெக்ட் பண்ணாதா? இல்லைங்க, பண்ணாதுங்க. நான் தான் சொல்றேன் இல்லையா, நீங்க என்டிஎக்ஸ் அதே தான். கூட்டணியாக ஜெயிச்சா திமுக சிங்கிள் மெஜாரிட்டியே போயிடும். நீங்க வந்து 160ங்கிறதுல 169 170 வச்சுக்கோங்களேன், 150 சீட் திமுக ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு 20 சீட் தோத்துனா கூட 150 சீட் ஜெயிச்சிருப்பாங்க. கூட்டணி கட்சியாக இவங்களாம் சேர்ந்து ஒரு 30 ஜெயிச்சிருப்பாங்க, இல்லை 25 ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ கூட்டணியாக பார்க்கும் பொழுது இது வந்து பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தாது. இன்னொன்று, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ் நடக்கும். நீங்க வந்து பெரிய அளவில் திமுகலேருந்து தேமுதிகக்கு போகுதுன்னா கூட நான் தான் சொல்கிறேன், ரொம்ப க்ளோஸராக இருக்கிற இடத்துல தேமுதிகலேருந்து திமுகவிற்கு போகும். இப்போ அவங்க சில ஸ்ட்ராங் பெல்ட் சொல்கிறாங்க இல்லையா, கேப்டன் முதல்வராக நின்ன ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி, இந்த பக்கம் வந்து விருதுநகர் இப்போ தான் பையன் நிறைய வாக்குகள் வாங்கினா. இந்த இடங்களில் திமுக எந்த இடத்துல சறுக்குறாங்களோ அந்த இடத்த காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தேமுதிக வாக்கள் பயனுள்ளதாக இருக்கும். எல்லாரோட கட்சியில் வந்து வாக்கு டிரான்ஸ்ஃபர் நடக்கும். திமுக பெரிய கட்சியாக இருக்கிறனால அவங்களோட வாக்கு வங்கி அதிகமாக டிரான்ஸ்ஃபர் ஆகும், இவங்களோட சின்னதாக வாக்கு வங்கி டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது நடக்கும் ஓவராலாக. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு எஸ்சிஆருக்கு பிறகு நடக்கின்ற தேர்தல்னால ஓவரால் பெர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கிற வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு 80% வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்று, விஜயோட என்ட்ரி இருக்கிற காரணத்தினால இளைஞர்கள் நிறைய பேர் வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஓவராலாகவே இது வந்து ஒரு 80 தொடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 80 தொடும்போது விஜய் ஒரு கணிசமாக ஓட்டை பிரிக்கிறாரு, நாம் தமிழர் ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்கிறாரு, என்டிஆர் வாக்கு வங்கி வச்சிருந்தாலும் இந்த திமுக வாக்கு வங்கியில் பெரிய சரிவுங்கிறது இருக்காது. ரொம்ப மினிமலாக இருக்குமே தவிர அது சரிவு இருக்காது. ஏன்னா இவர் வாங்க போகின்ற வாக்குகள் என்பது மற்றவர்களுக்கு போயிருக்க வேண்டிய வாக்கு.